கோவை கொடிசியா மைதானத்தில் நேற்று இரவு 90 அடி உயரமுடைய ஸ்கை டைனிங்கில் சிக்கிய வாடிக்கையாளர்களை பத்திரமாக மீட்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். விவரங்கள் தென்னிலவன். நிச்சயமாக. அதாவது கோவை கொடிசியா வளாகத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் ஒண்டர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு பொருட்காட்சி நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த பொருட்காட்சியில் தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 அடி உயரத்தில் தொங்கியவாறு உணவருந்த ஸ்கை டைனிங் என்ற ஒரு வசதியும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நேற்று இரவு இங்கு வந்த பொதுமக்கள் ஒரு 20 பேர் குழந்தைகளுடன் இந்த ஸ்கை டைனிங் ஏறி உணவருந்தி விட்டு மீண்டும் கீழே இறங்க அந்த இயந்திரத்தை இயக்கிய போது அது பழுதானதாக தெரிகிறது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தார்கள். தகவல் இருந்து பீளமேடு தீயணைப்பு நிலைய அலுவலர் பாலசுப்ரமணியன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் ஸ்கை லிப்ட் மூலம் அந்த 90 அடி உயரத்தில் சிக்கிய கிட்டத்தட்ட 20 பேரை பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு முறை அந்த ஸ்கை லிப்ட்ல ஒரு 5 பேரை மீட்க முடியும். அதன் அடிப்படையில் 4 முறை அந்த ஸ்கை லிப்ட் இயக்கப்பட்டு உள்ளே, அதாவது ஸ்கை டைனிங்கில் சிக்கிய சிறுவர்கள், குழந்தைகள் உட்பட 20 பேரை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். மேலும் எதன் காரணமாக இந்த இயந்திரம் செயல்படவில்லை என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில தற்போது பீளமேடு போலீசாரும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.